எங்கும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும். என்னடா இப்பதான் வந்து போன மறுபடியும் வந்திருக்கேன், என்னாச்சு? என்னன்னு சொல்ல டி மதன், அம்மாவுக்கு இங்க இருக்க பிடிக்கலையாமா, வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. இங்க இருக்க அவங்களுக்கு அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்கடா. டேய் மச்சி, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ தான் சொல்லணும், கேட்டு சொல்ல வேண்டியதானடா. டேய் அம்மா மட்டும் சொன்னா பரவாயில்ல, இவளும் சொல்றான், இவளுக்குமே ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு மாதிரி இருக்காமா, இங்க இருந்தா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம போலாமான்னு இவளும் சொல்றாடா. அதான் உன்கிட்ட கேட்கலாமேன்னு வந்திருக்கேன். என்ன அம்மாவை கூட்டிட்டு போட்டுமா? டேய் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தாராளமா கூட்டிட்டு போலாம் அம்மாவை, நீ கூட்டிட்டு போ, இப்பவே கூட கிளம்புறதாலும் கிளம்புங்க, நான் டிஸ்சார்ஜ் சம்மதியை போட்டு கொடுத்துறேன். அதுக்கு இல்லடா, அம்மாக்கு ட்ரிப்ஸ் போடணும், அப்புறம் மார்னிங் ஈவினிங் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னீங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? டேய் மச்சி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அம்மா நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் வீட்டுக்கு வந்து போடுறேன். அது சரி டாக்டர் சார், வீட்டுக்கு வரணும்னா ஒரே குஷியாயிருங்க போல இருக்கு, இது நான் யோசிக்காம விட்டுட்டேனே. அப்போ வீட்டுக்கு வந்து அம்மாவை பாக்குறீங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? டேய் டேய் ஏண்டா, நான் உண்மையாவே அம்மா பார்க்கறதுல வரேன்னு சொன்னேன். ஆமா ஆமா நான் நம்பிட்டேன், நீங்க அம்மாவை தான் பார்க்க வரீங்க, எனக்கு தெரியும். டேய் ஏண்டா, நான் உண்மையாவே அம்மாவை தான் பார்க்க வரேன்டா. மச்சி நீ அம்மாவை தான் பார்க்கவா இல்ல யார வேணாலும் பார்க்கவா, இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, உன் மாமியார் பார்த்துடாம பாத்துக்க, சரியா? மாமியார் தானே, அதான் என் ஃப்ரெண்டு நீ இருக்கியே, நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? மாமியார் என்ன எவ்வளவு பெரிய கொம்பனே வந்தாலும் என் நண்பன் பார்த்துப்பான், அப்படிதானே மச்சி? மச்சி உன் மாமியார் எல்லாம் அப்படி ஈஸியா எடுத்துக்காத, நீ வந்து உன் மாமியார் கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் மாமியார் எப்படின்னு. சரி சரி ஏதாவது ஒண்ணு பண்ணும், சரிடா? என் கதை இருக்கட்டும், உன் கதை என்ன ஆச்சு? அம்மாக்கு இப்ப இப்படி ஆயிடுச்சு, நீ என்ன பண்ற மாதிரி ஐடியா? துளசி விஷயத்த நீ எப்ப அம்மா கிட்ட சொல்ல போற? போத வரைக்கும் உங்க மாமனார் வேற எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு அம்மா கிட்ட கேட்டு நச்சரிச்சுட்டு இருக்காங்கடா. அம்மா ஏதோ இன்னைக்கு அன்னைக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்கடா. இதே மாதிரி எத்தனை நாளைக்கு சமாளிக்கிறது சூர்யா? டேய் மதன், நானே உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். மதன், இன்னைக்கு நீ மறுபடியும் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, பண்றியாடா? டேய் என்ன பண்றியான்னு கேட்டுட்டு இருக்கேன், இதை பண்ணுடான்னு சொல்லு, பண்ண போறேன். என்ன ஹெல்ப்னு சொல்லுடா. அது ஒண்ணும் இல்லடா, இது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அததான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ண போறேன். மச்சி புரியல, என்ன சொல்றடா? டேய் மச்சான், இப்ப வரைக்கும் துளசி விஷயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேன், உன் மாமனார்கிட்டயும் மாமியார்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கேன். அது என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? அதேதான் மச்சி, இப்ப வரைக்கும் என் மாமியார் கிட்ட நடிச்சிட்டு இருக்க, அதையே எங்க அம்மா முன்னாடியே நடிக்கணும், கொஞ்சம் அதிகமா நடிக்கணும், நடிப்பியா? டேய் என்னடா சொல்ற, அம்மா முன்னாடியா? மச்சி என்னடா ஏதோ ஹெல்ப் கேட்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு ஹெல்ப் கேட்கறேன். டேய் இதெல்லாம் சரியா வருமாடா? அதுவும் நடிக்கணும்ன்றியே. டேய் இத ஷாலு பார்த்தானா என்னடா ஆகுறது? நான் இதை சொல்றேன்னா உன் சைடு உள்ளதை யோசிக்காம இருப்பேனா? ஷாலு பத்தி யோசிக்காம இருப்பேனடா? அதெல்லாம் ஷாலு உன்னை தப்பா நினைக்க மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்ல, ஷாலு கிட்டே நான் விஷயத்த சொல்லிடுவேன், நீ கவலைப்படாது. ஒன்னும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீதான் துளசியை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி அம்மா முன்னாடி கொஞ்சம் அதிகமா நடிக்கணும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி துளசியெல்லாம் பார்க்க வந்தேன், துளசி கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சின்னதா விட்டு போடணும் மச்சி, அதை மட்டும் போட. டேய் என்னடா இது இப்படி கோத்து விடுற? ஏண்டா இப்பவாவது ரிலீஸ் பண்ணி விடுவதை பார்த்தா இன்னும் மேற்கொண்டு ஸ்ட்ராங்கா கோத்து விடுறியாடா? டேய் மச்சி இதெல்லாம் சரியா வருமா? ஏற்கனவே உன் மாமனார் வேற என் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காரு, அவர் கண்ணில் படாம நான் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்டா. இப்போ அம்மா கண்ணிலையுமாடா? டேய் மச்சான் இப்போதைக்கு உன் கையில தான் இருக்கு, நீ தான் கொஞ்சம் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும். நீ பண்ண போற இந்த ஹெல்ப்னால கண்டிப்பா நானும் துளசி சேர்ந்துருவோம்டா. அம்மாவோட மனசு கண்டிப்பா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அம்மா இப்பவே கொஞ்சம் மாறிதான் இருக்காங்க. நீ இந்த விஷயத்த பண்ணினா கண்டிப்பா அம்மா வாயாலே அவங்களே துளசிதான் என் மருமகன் கண்டிப்பா சொல்லிடுவாங்கடா. சரிடா மச்சான், நீ இவ்வளவு தூரம் சொல்ற, உனக்காக நான் செய்யாம இருப்பேனா? கண்டிப்பா செய்யறேன். ஆனா மச்சி எதுவும் சிக்கலாயிடாதுல? சேச்சா எந்த சிக்கலும் வராம நான் பாத்துக்கிறேன்டா, நான் சொன்னதை மட்டும் நீ செய் போதும், அம்மா மனசு சீக்கிரம் மாறிடும். மச்சி நான் இதை பண்றதுனால அம்மா மனசு மாறும், நீயும் துளசியும் சேருவீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் பண்றேன்டா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, கரெக்டா பண்ணிடுறேன், அது போதும்டா. உண்மையாவே நீ எனக்கு நண்பனா கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரி என்ன இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? இந்த வார்த்தையை நான் சொல்லணும், ஷாலுவை லவ் பண்றேன்னு சொன்னதும் கோவப்பட்டு என் மேல நீ கோவப்பட்டு பேசி ஏதோ சொல்லாம என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ண பாருடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க ஷாலுக்கு உன்னை விட ஒரு நல்ல பையன் கண்டிப்பா நாங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான்டா. நீ தான் என் ஷாலுக்கு கரெக்டானவர். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு, வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா, தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா?
இங்க பாருங்க, நீங்க இங்கதான் இருக்கணும். ஆனா சூர்யா கேட்டான்றதுனால தான் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்புறேன். இங்க பாருங்க, வீட்டுக்கு போய் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லனா நான் வீட்டுக்கு வந்துருவேன், பாத்துக்கோங்க. இல்ல நான் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன்ப்பா. நீ என்னென்னலாம் சொன்னியோ அதெல்லாம் நான் கரெக்டா செய்யறேன்ப்பா. இப்ப என்கிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், பாத்துக்கோங்க. டேய் சூர்யா, அம்மா பாத்துக்க, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? அம்மா கேட்டீங்களா அவன் என்ன சொன்னான்னுட்டு? நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போகணும்னு அடம் பண்ணதுனால தான் அவன் அனுப்புறானே. இல்லனா அவன் இங்க வச்சுதான் உங்களை பாத்துருப்பான். அவன் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்கம்மா. அது சரி, நீயும் மதனும் சொல்ற மாதிரி நான் ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்துக்காம விட்டுட்டேன்னு வச்சுக்க, உன் பக்கத்துல ஒருத்தி இருக்கா பாரு, அவ என்ன சும்மா விட்டுருவாளா என்ன? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். துளசி இருக்கா, துளசி இருக்கிற வரைக்கும் உங்களை பாத்துப்பா. அவ இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்க போறா? பிரியா, ஏன்பா ஏன் அப்படி சொல்ற? ஏன் துளசி என்ன நம்ம வீட்டு விட்டு போறா? அப்படிலாம் கிடையாது. துளசி எங்கேயும் போக மாட்டா. துளசி நீ என்ன எங்கேயாவது போக போறியா என்ன? என்னம்மா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? துளசி இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்க போறா? அம்மா, அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயதார்த்தம். மாமா அந்த வேலையா தான் ரொம்ப மும்முரமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை கூட வேற யாரும் இல்லையே. இதோ நம்ம மதன் தானே. இதெல்லாம் தெரியலம்மா. தெரிஞ்சுக்கிட்டு என்ன இதுன்னு கேட்டா என்னமா அர்த்தம்? ஆமால, சாரிப்பா சூர்யா, இது எனக்கு ஞாபகத்துல இல்லாம போயிடுச்சு. துளசி கொஞ்ச நாள் தான் இருப்பாள நம்ம வீட்டுல. ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாளுங்கிறது அதுவும் கம்மிதாம்மா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல துளசிக்கும் மதனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போதுமா? துளசி, நீ கல்யாணம் ஆகி போயிடுவல்ல? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருப்பல்ல? ஆமா அத்தை, அதான் அப்பா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல அத்தை. மாமா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கல்யாணம் ஆகி போயிடுவேன் அத்தை. ஆமால, நீ போயிடுவல்ல? ஆமா ஆமா, நீ போய் தானே ஆகணும். சரி சரி. ஆமாம்மா. அம்மா இங்க பாருங்க. சொல்லுப்பா மதன். நிச்சயத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும், வராம இருந்துடாதீங்க. நிச்சயத்துக்கு மட்டும் இல்ல, நிச்சயமும் சரி கல்யாணமும் சரி நீங்க தான் முன்ன நின்று நடத்தி வைக்கணும். வந்துருங்க கண்டிப்பா. சரி, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சரிங்கம்மா, கிளம்புங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டயர்டா வேற இருக்கும். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அம்மா, நான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவேமா, வந்து செக்அப் பண்ணுவேன். நீங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? துளசி பார்த்துப்பான்னு விட்டுறாதீங்க. துளசி ரொம்ப நாளா அங்க இருக்க மாட்டா, தெரியும் இல்லைங்களா? சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வெளியில வந்துருவா. அதனால இனி நீங்க உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை மட்டும் இல்லம்மா, உங்க குடும்பத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அதனால இப்பல இருந்து தயாராயிடுங்க. ஆமாமா, இனி டாக்டர் சார் அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. ஆமால, துளசி தானே மதனுக்கு பேசியிருக்காங்க. அதான் அப்ப துளசியை பார்க்க மதன் வீட்டுக்கு வந்து போக இருப்பான்ல? ஆமா, நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் நமக்கு என்ன? நமக்கு அவளை பிடிக்காதே. ஆனாலும் எதுக்கு மதன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? அவன் துளசியை பார்க்கணும்னு நினைச்சானா வேற எங்க பாத்துக்கிட்டோம். எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து துளசியை பார்க்கணும்? அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுல்ல. இல்ல இல்ல மதன், நீ எதுக்குப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பாத்துக்கிட்டு? எனக்கு எதுனா சூர்யா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர போறா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்துக்கிறேன். நீ ரொம்பலாம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கெல்லாம் வர வேணாம்ப்பா. ஐயோ அம்மா, நான் கண்டிப்பா வீட்டுக்கு வந்தே ஆகணுமா? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு வீட்டுக்கு வந்து போகணுமா? அப்பதானே நான் பார்க்க வேண்டியவங்களையும் பார்க்க முடியும். அதனால நான் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவேம்மா. இவனையும் நம்ம சூர்யா மாதிரி நினைச்சா இவன் என்ன நம்ம துளசியை இப்படி வந்து பார்க்கணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் நல்லதா என்ன? அதெல்லாம் கிடையாது கிடையாது, அதெல்லாம் அப்படிதான் இருக்க கூடாது. பர்வதம், நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க? துளசிய அவனுக்கு தான் பேசி முடிச்சிருக்கு, தெரியும்ல? மதன் துளசியை பார்க்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீ என்ன பேசுற? துளசி உன் வீட்டுல இருக்கிறதுனால உன் வீடு தேடி வந்து அவன் பார்க்கணும்னு நினைக்கிறான். இதுல நீ அனுமதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளியில எங்களால் பாத்துக்கிட்டோம், எதுக்கு ஏன் வீட்டுல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அடியே பர்வதம், நீ என்ன பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் அவ உன் வீட்டுல தான் இருக்கா. பாக்கி இருக்க 4 மணி நேரம் தான் தூங்குறதுக்காக அவ வீட்டுக்கு போறா. தூங்க மட்டும்தான் அவ வீட்டுக்கு போறாளே, அது உனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடப்பட்ட கேப்ல மதன் எப்ப துளசிய பாப்பா? இப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா தானே உண்டு. என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அனுமதிக்க மாட்டேன். என்னம்மா சொன்னதான் ஞாபகத்துல இருக்குங்களா? நீங்க எதுவும் மறக்க முடியாது, நான் மறக்கவும் விட மாட்டேன். ஏன்னா நான் தான் டெய்லி வருவேனே. அது சரி, இவன் வராம இருக்க மாட்டான் போல இருக்கே. என்னதான் கட்டிக்க போறவனா இருந்தாலும் இப்படியா வச்சுக்கணுமாங்க பாப்பா? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சுத்தமா பிடிக்கல. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எதுக்கு இப்ப இவன் துளசி இப்படி பார்த்துட்டு இருக்கான்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. துளசி, நீ எங்க நிக்கிற? நீ போய் நம்மளது அந்த பேக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கார்ல வச்சுட்டு நீ கார் கிட்ட இரு, நான் வரேன். நீ போ, நானும் சூர்யாவும் வரும். நீ போ. அத்தை, அதெல்லாம் அப்பவே எடுத்து போய் வச்சுட்டு அத்தை, நீங்க வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணா போக வேண்டியதுதான். இவ வேற இதெல்லாம் முந்திரி கொடுத்தாலும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டா. இப்ப இவளை இங்க இருந்து நான் எப்படி அனுப்புறது?
ஏதாவது பண்ணி இவ்வளவு அனுப்பி பரவதும் வச்சுட்டியா நீனு சரி நீ போய் கார் கிட்ட இரு நான் மதன் கிட்ட பேசிட்டு வரேன் நீ போ இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் இங்கே இருக்கேன் நீங்க மாமா எல்லாரும் வரும்போது நம்ம எல்லாம் ஒன்னாவே போலாம் இவ ஒருத்தி நம்ம எதுக்கு சொல்றோம் ஏன் சொல்றோம்னு புரிஞ்சுக்காம அது சரி ஒருவேளை இவளுக்கும் இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குமோ பர்வதம் வீட்டுக்கு போனது முதல்ல இவகிட்ட இந்த கேள்விதான் கேட்கணும் கேட்டு முதல்ல அதை தெரிஞ்சுக்க அதை விட முக்கியம் இந்த மதன் வீட்டுக்கு வராம பாத்துக்கணும் சூர்யா நீ துளசியை கூட்டிட்டு நீ கொஞ்சம் வெளியே போய் இருப்பா நான் மதன் கிட்ட பேசிட்டு வரேன்ப்பா நீ போப்பா அம்மா மதன் கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டான். போத குறைக்க அவன் டெய்லி வரேன்னு சொல்லியிருக்கானு. இன்னும் என்னமா வாங்க போவோம். அது சரி பர்வதம் உனக்கு சோதனை வந்தா எல்லாம் ஒரே நேரத்துல வந்துடும். சூர்யா நான் சொல்றேன்ல ஏன் நான் மதன் கிட்ட பேசக்கூடாதா? நீ துளசியை கூட்டிட்டு நீ வெளியில போ நான் வரேன். நான் மதன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீ துளசியை கூட்டிட்டு போ துளசியை கூட்டிட்டு வெளியில போடா. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அது சரி பிளான் போட்டுது சூர்யா துளசியாச்சு ஒர்க் அவுட் ஆகாம இருக்குமா என்ன? சூர்யா அதான் அம்மா சொல்றாங்கல்ல நீ போய் கால் கிட்டே ஆயிரு. துளசி வேணா எங்க இருக்கட்டும். சண்டால பாவி இவன் கண்ண படக்கூடாதுன்னு அவளை வெளியில அனுப்புறேன். அவ வேணா இருக்கட்டும். எப்படி உன் கண்ண பட விடுமா? அவளை விட மாட்டேனே. நான் விட மாட்டேன். சூர்யா அம்மா சொல்றேன்ல நீ துளசியை கூட்டிட்டு வெளியில போ. நான் மதன் கிட்ட பேசிட்டு உடனே வரேன். நீ துளசியை கூட்டிட்டு வெளியில போடா. சரிங்கம்மா துளசியை கூட்டிட்டு வெளியில போறேன். சீக்கிரம் வாங்க. அப்பாடா ஒரு வழியா நம்ம வழிக்கு வந்தானே நல்ல வேலை. போங்க ஏய் நீ என்னடி இங்க நின்னு வாய் பார்த்துட்டு இருக்க? போ அத சூர்யா கூப்பிடறானே சூர்யா கூட போய் வெளியில நில்லு நான் வரேன். போ இல்லத்த மாமா வேணா போட்டோம் நான் வேணா உங்க கூடவே இருக்காத்த. ஏய் இங்க நான் பெரிய மனுஷன் நீ பெரிய மனுஷடி நான் சொல்றேன்ல போ சூர்யா கூட போய் வெளியில நில்லு நான் வரேன். போ சரிங்க அத்தை நான் போறேன். சூர்யா அவளை கூட்டிட்டு போய் வெளியில நில்லு. அவ கூடவே நில்லு. அவ உள்ள வந்துடாம பாத்துக்க. போ சரிங்கம்மா பாத்துக்கிறேன். என்னம்மா எதை என்கிட்ட முக்கியமா பேசணுமா என்ன சொல்லுங்கம்மா. ரொம்ப முக்கியமா தான் பேசணும். நீ வீட்டுக்கு வரக்கூடாது. இதை நான் எப்படி நேரடியா சொல்றது? என்ன சொன்னா இவன் கேட்பான்னு தெரியலையே. சரி சுத்தி வளைச்சு சொல்லி பாப்போம் அவனுக்கு புரியுதானு. அது வந்துப்பா மதனே நீ எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு? நான் சூர்யா கூடயும் இல்ல கதிரு இல்ல ஜீவா எல்லாம் இருக்காங்கல்ல என்ன கூட்டிட்டு வரதுக்கு தான் 3 பிள்ளைங்க இருக்கானுங்க. அவனுங்க என்ன கூட்டிட்டு வர போறானுங்க. நீ ஏன்பா இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படணும்? அதான் நானே வரேன் நீ வர வேணானே உன்கிட்ட அன்பா சொல்லலான்னு இருந்தேன்ப்பா. நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. அதை விட அதிகமா நான் கூட உங்க மேலயும் இன்னொருத்தவங்க மேலயும் நிறைய அன்பு வச்சிருக்கேம்மா. உங்களை பார்க்க வர சாக்குல அவங்கள பார்க்கலாம்ல அதனாலதான்மா நான் வரேம்மா. உங்களுக்கு புரியாததா? சூர்யா மாதிரி தானே நானும் எனக்கும் அவளை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்லம்மா. அதான் உங்களை பார்க்க வர சாக்குல அப்பப்ப அவளை பாத்துக்கிறேனே. இவன் வராம இருக்க மாட்டான் போல இருக்கு. எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றான் பாரு. பாக்கணும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது பார்க்க வேண்டியதானே. அதுக்கு இல்லப்பா வீட்டுல உனக்கு 2 வயசு பொண்ணுங்க இருக்காங்க. நீ வந்து போக இருந்தா அக்கம் பக்கத்துல ஏதாவது தப்பா நினைப்பாங்களப்பா. அதுக்காக சொல்றேன். எங்களால உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல அதுக்குதான்ப்பா சொல்றேன். கல்யாணம் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பாத்துக்கிட்டே தானே இருக்க போற. ஐயோ அம்மா என்ன தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல எனக்கு அவளை பார்க்கணுமா. அதனால நான் அடிக்கடி வருவேம்மா. நீங்க எனக்காக வருத்தப்படாதீங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி வீட்டு வாசல் வந்து நிக்க போகுது. இதுல எனக்கு என்னமா சிரமம் இருக்கு? நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. ஈவினிங்கே நான் வந்துடுவேம்மா. வந்து உங்களை பார்க்கற சாக்குல அவளையும் பார்த்துட்டு வரேம்மா. அடியே பர்வதம் இவன் உனக்கு மேல இருக்கான். என்னத்த பண்றது? வீட்டுக்கு வந்து என்ன மீறி நீ எப்படி துளசியை பாக்குற நானும் பாத்துறேன். வீட்டுக்கு வாடா அப்புறம் இருக்கு. சரிப்பா மதனே நீ வீட்டுக்கு தான் வா. வந்து என்ன மட்டும் பாரு. என்ன பார்த்துட்டு நீ போ சரியா? கண்டிப்பாமா பார்க்க வேண்டியவங்கள கண்டிப்பா பாப்பேம்மா. சரிம்மா சூர்யாவும் துளசியும் வெளில வெயிட் பண்றாங்க. நீங்க போங்க. சரி நான் கிளம்புறேன். டேய் சூர்யா கூடிய சீக்கிரம் நினைச்சது நடந்துடும் போல இருக்கே. சொல்ற பூர்ணி இவ பேரு யாழினி. என்னோட யாழ் குட்டி. என்னோட தேவதைங்க. என்னோட வருங்கால மனைவி இவதான். உங்களுக்கு குழப்பமா இருக்கு எனக்கு நல்லா தெரியும் பூர்ணி. இவ வேற யாரும் இல்ல என் மாமா பொண்ணு. இப்ப நாங்க இருக்கோம் இல்லையா அந்த வீட்டோட சொந்த கோரி என்னோட மாமா பொண்ணு. என்னோட தேவதைங்க என் யாழ் குட்டி இவதாங்க. இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பூர்ணி ஒரே அதிர்ச்சியா இருக்கும் இருக்காதா என்ன? என்னடா இது எதுக்கு இவன் நம்ம கிட்ட வந்து சொல்றானேன்னு உங்களுக்கு ஒரே யோசனையா இருக்கு அதானே? அது ஒண்ணு இல்லைங்க பூர்ணி. நேற்று நான் உங்களை ட்ராப் பண்ணணும்னு சொல்லி அம்மா ரொம்ப கம்பல் பண்ணாங்க இல்லையா? நீங்க கூட பைக்ல வந்தீங்களே அது என் தேவதை பார்த்தவன் தனியா ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க.
என்கிட்ட கேட்க கூட இல்லைங்க. கேட்டா நான் மனசு வருத்தப்படுவேன்னு இவ என்கிட்ட கேட்காமலே இவ லோன்லியா இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை என் சிஸ்டர் பாத்துட்டா. என் சிஸ்டர் பாத்துட்டு என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா. ஏன்டான்னா உனக்கு பைக்ல யாரை ஏத்தணும்னு தெரியாது, யாரையும் விட்டுட்டு வேற யாரையாவது ஏத்திட்டு போறியே அப்படின்னு என் சிஸ்டர் என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அவளை சமாளிச்சு இவ்வளவு சமாதானப்படுத்தி அப்பப்பா நேத்து நான் ஒரு வழி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளும் சமாதானம் ஆயிட்டுமா. அதுக்கப்புறம் இவகிட்ட உங்களை பத்தி சொன்னேன். இந்த மாதிரி நீங்க டாக்டர் அம்மாவை பார்க்க வந்தவங்க அப்படின்னு இவகிட்ட சொன்னேன்னா அவ்வளவுதான். சொன்னதுக்கு அப்புறம் நேத்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவப்பட்டேன் பாருங்க, அதையும் சேர்த்து சொல்லிட்டேன். அதுல இருந்து இவன் உங்களை பார்த்தே ஆகணும், உங்ககிட்ட எனக்காக சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சாங்க. அதனால இன்னைக்கு உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஜீவா, அப்போ இதுக்காக தான் என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமாங்க பொண்ணி. இல்லைன்னா நம்ம என்னங்க பேசுறதுக்கு இருக்கு. நான் எதுக்கு உங்களை தனியா மீட் பண்ணணும்னு சொல்ல போறேன். இவளாலதான் இவ உங்ககிட்ட எனக்கு பதிலா சாரி கேட்டே ஆகணுமா. நான் உங்களை திட்டேனாமா, உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோமாமா. ஐயோ, நேத்துல இருந்து இன்னி வரைக்கும் இவ புலம்பி தீத்துட்டாங்க. உங்களுக்கு கூட தெரியுமா, இவங்க அம்மா கூட உடம்பு சரியில்லை, உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். அப்படி இருந்தும் இவ உங்ககிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு என்னை இழுத்துட்டு வந்திருக்கானா பாத்துக்கோங்களேன். ஹாய், சாரிங்க. என்னால எங்க மாமா உங்களை திட்டாங்கன்னு சொன்னாங்க. சாரி. இவர் இப்படிதான் அப்பப்ப கோவப்படுவாங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாமா, அப்பப்ப கோவப்படுவேன். என் கோவத்தை சமாதானப்படுத்த என் தேவதை எவ்வளவு குட்டி வந்துடும். ஜீவா மாமா இப்படி பேசாத, டாக்டர் என்ன நினைப்பாங்க? ஏய், அவங்க என்னடி நினைக்க போறாங்க? அவங்களுக்கு தெரியும் லவ் பண்றவங்க இப்படி அப்படிதான் இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன பொண்ணி, கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் தான். உங்களுக்கு எங்க மாமா மேல கோவம் இல்லல்ல? அவரு நேத்து எனக்காக தான் உங்களை திட்டாங்க. சாரி. உங்களுக்காக தான் திட்டிருக்காருல்ல? நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சாரி எல்லாம் எதுக்கு? இல்ல திட்டும்போது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் எனக்கு தெரியும். என்ன கூட இப்படிதான் முன்னாடியெல்லாம் நிறைய திட்டுவாங்க. இப்பெல்லாம் என்ன திட்டுறது இல்ல. இனி எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பெல்லாம் என்ன திட்ட மாட்டாரு. ஏய், அப்ப கூட நான் வேணும்னா திட்டலடி. மனசுக்குள்ள வேற ஒண்ணு நினைச்சுக்கிட்டு சும்மா தான் திட்டினேன். நீ என்ன திட்டினு சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க பொண்ணி, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவ்வளவு நான் ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா மேடம்க்கு தான் என் மேல லவ் வர ரொம்ப லேட் ஆயிருக்கு. புரியுது. ஜீவா, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. நான் கிளம்பட்டுமா? ஓகே பூர்ணி, நீங்க கிளம்புங்க. இது சொல்றதுக்காக தான் கூப்பிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் பூர்ணி, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போயிடுவீங்களா இல்ல ஏதாவது கேப் ஏதாவது புக் பண்ணவா? இட்ஸ் ஓகே. வந்து எனக்கு போக தெரியாதா? போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நான் ஒன்று சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. நீங்க தப்பா எடுக்க என்ன இருக்கு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை டாக்டர், நீங்க என் மாமா கிட்ட பேசுங்க, பழகுங்க, எல்லாம் ஓகே. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஆனா என் மாமா கூட பைக்ல மட்டும் போகாதீங்க. அது எனக்கான இடம், நான் மட்டும்தான் போவேன். ஓகேவா? அண்ட் அத்தை சொன்னாங்கன்னு நீங்க போகாதீங்க. நீங்க போக மாட்டேன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். அடி யாழ் குட்டி, இது ஏரியா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சாரி பூர்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தானே. அம்மாக்காக தான் நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவளுக்கும் மனசு வலிக்கும்ல. அதான் அப்படி சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. புரியுது, புரிஞ்சுக்கிட்டேன். பூர்ணி, என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நத்திங் ஜீவா, நாளைக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு. அதை நினைச்சு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தட்ஸ் இட். ஜீவா, நான் கிளம்புறேன். கிளம்புறேங்க. போயிட்டு வாங்க. பாய். பத்திரமா போங்க. மாமா கிட்ட சொல்லி கேப் புக் பண்ண சொல்லவா? கேப்ல போங்க. எப்படி நீங்க தனியா போவீங்க? போயிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு அந்த ஆபரேஷனை நீங்க நல்லா பண்ணிடுவீங்க. நீங்க மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. மைண்ட்ல ஏதாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தா நம்மளால நாளைக்கு அந்த ஆபரேஷன் பண்ண முடியாது. அதனால மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அப்ப நாளைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சிருவீங்க. சரியா? பாய். ஓகே. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. முருகரை நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும். நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரியா? ஜீவா, கிளம்புறேன். ஓகே பூர்ணி, நீங்க கிளம்புங்க. அவ அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. நீங்க போங்க. மாமா, ஏன் அப்படி சொல்ற? நேரடி சொல்ல குட்டி, நான் சொல்லல போதுமா? ஏங்க, நான் சொன்னதை அடிச்சிருங்க. ஏன் யாழ் குட்டி கரெக்டா பேசுவா, அறிவா பேசுவா. ஓகேவா? புதுமொழியும் செல்லமே. நீ எனக்கு கிண்டல் பண்ற தெரியுது. ஓகே, பாய். மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு உணர்வின்னும் குறையவில்லை, குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும். பாட்டு தெற்கு காத்தோட கேட்டேன், தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, பொண்ணு நான் ஜாதி முல்ல, பூமால ஆகவில்லை. மாமா, நீ உன்னை நோட் பண்ணியா? என்னம்மா, என்ன நோட் பண்ணியா? நான் எதுவும் கவனிக்கலையே. ஏண்டி? மாமா,
அந்த டாக்டர் ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்களோ? ஏய், எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியல. எப்பவும் போலதான் இருந்தது. இதுல அவ ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. சரி விடுடி. இல்ல மாமா, அவங்க ஃபீல் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை நான் என் மாமா கூட பைக்ல போவாதீங்கன்னு சொன்னேனே, அதனால அவங்க வருத்தப்பட்டுட்டாங்களோ, என்ன தப்பா நினைச்சிட்டாங்களா மாமா? குட்டி, அப்பயே அவங்க தப்பா நினைச்சாலும் அது தப்பு கிடையாது. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அவ பண்ணது தப்பு தானே. அவதான் வேணான்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவ கேட்காம எங்க அம்மா சொன்னதுக்காக என் கூட பைக்ல வந்தால, அதுக்கு ஃபீல் பண்ணட்டும், விடு. அப்படி சொல்லாத மாமா, உன் மேலேயும் தப்பு இருக்குல்ல. நீ அத்தை கிட்ட பேச வேண்டியது தானே. நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு உன்னால சொல்ல முடியலல்ல, அந்த மாதிரி அவங்களாலையும் சொல்ல முடியாம இருக்கும்ல. சரிடி, என் மேலேயும் தப்புதான். இப்ப நான் என்னமா பண்ணணும்? இங்க பாரு, யாருன்னா கோச்சிட்டு போட்டோம், விடுடி. நம்ம 2 பேரும் எதுக்கடி அதை நினைச்சு ஃபீல் பண்ணணும்? ஏய், நம்ம தனியா வெளியில வந்திருக்கோண்டி. இப்பவும் எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணணுமா என்ன? அதுக்கு இல்ல, அவங்க ஒரு மாதிரி டல்லா போனாங்களா, அது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை நான் பைக்ல போவாதீங்கன்னு சொன்னதை அதனாலதான் அவங்க வருத்தப்படுறாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரி நீ ஃபீல் பண்ணாத, நான் ஃபீல்லாம் பண்ணல. சரியா? நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் தானே, சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நீ எனக்கு என்ன தருவ? அந்த ஐஸ்கிரீம்ல உனக்கு கொஞ்சம் தரேன். இல்லைன்னா 2 ஐஸ்கிரீமா வாங்கு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு போதும்ல. அடி குட்டிமா, ஏன்டி இப்படி இருக்க? இங்க பாருடி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆனா எனக்கு நீ வேற ஒண்ணு தரணும், சரியாடி? என்ன வேணும்? ஒண்ணு பண்ணலாமா? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, உனக்கு மில்க் ஷேக் வாங்கிக்க. அப்ப 2 பேரும் வேற வேற சாப்பிடுறோம்ல. நான் உன் மில்க் ஷேக்ல கொஞ்சம் சாப்பிடுறேன், நீ ஐஸ்கிரீம்ல கொஞ்சம் சாப்பிடு, போதும்ல. குட்டிமா, என்னால முடியலடி ஆள்குட்டி. இங்க பாரு, எனக்கு ஐஸ்கிரீமும் வேணாம், மில்க் ஷேக்கும் வேணாம். அதுக்கு பதிலா ஒரே ஒரு கிஸ் பண்ணுடி, போதும். அப்ப நீ இவ்வளவு நேரம் இதான் கேட்டுட்டு இருந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வா. பாத்தியா, நீ கேக்குறத நான் வாங்கி தரேன்ல, அந்த மாதிரி இந்த மாமா கேக்குறதும் நீ தரணும் இல்லடி. தாடி, நீ எது கேட்டாலும் இந்த மாமா வாங்கி தரல, இந்த மாமாக்கு நீ ஒண்ணு கொடுக்க கூடாதா? இந்த மாமா ரொம்ப கெட்ட மாமா, எப்ப பாரு தப்பு தப்பா பேசுது. நான் அதெல்லாம் தரமாட்டேன். ஓய், என்னடி தப்பு தப்பா பேச மட்டும் இல்ல, தப்பு தப்பா பண்ணவும் செய்வேன். வீட்டுக்கு வா, என்னென்ன பண்றேன்னு பாரு. பாரு, நீ இந்த மாதிரிலாம் பேசாத. வா நம்ம போலாம். போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடல, எதுக்குடி? தப்பு பண்ணவா? என் குட்டி, நீ எப்பவும் இப்படியே இருடி, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என் குட்டிமா, நீ எப்பவும் இப்படியே சின்ன பிள்ளைத்தனமாவே இருந்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. இப்படி இருடி ஆளு குட்டி. மூடி வச்ச சேல முத்தடத்தம் துண்டுதடி ஆள முத்தம் ஒண்ணு நான் கேக்கும் ரத்தத்தில சூடேறும் மொத்தத்தையும் நான் கேட்க. முதற் கனவே மறுபடியே வந்தாய், நீ மறுபடியே வந்தாய். விழித்தெழுந்ததும் மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழித்திரு கையில் கனவென திறக்குது நிஜமா நிஜமா. எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். இங்க பாருங்க, நான் இதை பண்றேன் அது பண்றேன்னு நீங்க எந்த வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? துளசியால முடிஞ்சதை பார்க்கட்டும், முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். வேற யாரையாவது ஆள் போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாமா? ஆனா நீங்க எதுவும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க. போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்தா உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. வீட்டுக்கு வந்து உங்க இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, பார்த்து இருந்துக்கோங்க, புரியுதுங்களா? சரி சரியா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா துளசி வந்தாலே எங்க வீட்டுக்கு போயிட்டாலா என்ன? இல்லம்மா, இன்னும் அவன் வீட்டுக்கு போல, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்புவா. ஏமா பசிக்குதான் உங்களுக்கு? என்ன செஞ்சு தர சொல்வா? இல்ல சூர்யா, பசிலாம் எதுவும் இல்ல. கேட்டேன் துளசி வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்ட்டு. இங்கதானே இருக்கா? இங்கதாம்மா இருக்கா. சரிப்பா. அம்மா கதிரை, யாழினி, ஷாலினி இவங்களாம் எங்க? யாழினியும் ஜீவாவும் கொஞ்சம் வெளியில வைக்க போயிருக்காங்கம்மா. யாழினிக்கு திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுமா, இன்னும் கொஞ்சம் நாள்ல காலேஜ் ஓப்பன் ஆகுதுல்ல, அதனால திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா. நான் தான் ஜீவா கூட அனுப்பி விட்டுருக்கேன். ஷாலினி வீட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், தெரியலம்மா. கதிரை எங்கேயும் வெளியில போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நீங்க வந்தது தெரிஞ்சதுன்னா உடனே வந்துருவாமா. வந்துருவோம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிப்பா. நேத்துல இருந்து இல்ல. எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நேரத்துக்கு சரியா சாப்பிட்டாங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா, துளசி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாமா. நீங்க இருந்து என்ன பாப்பீங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாவே துளசி பாத்துக்கிட்டாமா. அவ என் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அதுக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு வச்சுட்டாமா.
எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க கூட நீங்களா வீட்டுக்கு போங்க, சாப்பிட்டு படுங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டோம் அவ்வளவுதாம்மா. ஏப்பா சூர்யா, நீ சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து என்ன பண்ணுவேனோ அதை விட டபுள் மடங்கு அதிகமா துளசி பண்ணிருக்கால. ஆமாம்மா, கண்டிப்பா இது சொல்லணுமா என்ன? நீங்களே பார்த்துருப்பீங்களம்மா, எல்லாரையும் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாமா. யாரும் சாப்பிடாம படுக்க விட மாட்டா, எல்லாரும் டயத்துக்கு தூங்கணும்னு சொல்லுவா, நேர நேரத்துக்கு எழுப்பி விட்டுருவா. எல்லாரும் அவங்கவுங்க கரெக்டா அவங்கவுங்க வேலைகளை பாக்குறதுக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க எல்லாம் வெளியில ஃப்ரீயா போயிட்டு வராங்கன்னா அதுக்கு மெயின் காரணமே நம்ம துளசி தாம்மா. அப்போ துளசி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும், அப்படிதானே சூர்யா? எனக்கு தெரியலம்மா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க மனசுக்கு என்ன படுதோ அப்படியே வச்சுக்கோங்க. என் மனசுக்கு இதாப்பா படுது, துளசி மாதிரி ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் தான். அதான் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவதி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவ நம்ம வீட்லயே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல? அது சாத்தியம் இல்லம்மா, அவளும் கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அவளை நம்ம வீட்டுல வச்சுக்க முடியுமா என்ன? என்ன சூர்யா நீ இப்படி சொல்ற? அப்போ துளசி நம்ம வீட்ல இருந்து போறதுக்கு உனக்கு சம்மதமா? இதுல ஏன் சம்மதம் என்னமா இருக்கு? அவளும் நம்ம வீட்டுல இருக்க ஷாலினி யாழினி மாதிரியான ஒரு வயசு பொண்ணு தானம்மா. இப்ப நீங்க யாழினிக்கு யோசிக்க மாட்டீங்க? யாழினி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு யோசிக்க மாட்டீங்க? அந்த மாதிரிதான் அத்தையும் மாமாவும் யோசிக்கிறாங்க. துளசி கல்யாணம் பண்ணி துளசியை புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்ம கூட வச்சுக்க முடியுமாமா? என்னம்மா அமைதியாவே இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? அது வந்து சூர்யா, நான் என்ன சொல்றேன்னா மாமா கரெக்டா காரியத்துக்கு எடுத்துருவோம். இப்பதான் அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள முந்திரி கொட்ட மாதிரி வந்துட்டோம். அப்படியே ஒண்ணு. மாமா எதுக்கு இப்ப திட்டுறீங்க? நான் தப்பான டைம்ல வந்துட்டேனா? அப்படியே உன் முகத்தை பார்த்தா திட்டு கூட தோண மாட்டேங்குது. சரி சரி சொல்லுடி என்ன? இல்ல மாமா, எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் அத்தைக்கு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். அத்தை நீங்க கஞ்சி தான் குடிக்கணும். மதன் டாக்டர் கஞ்சி தான் குடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேப்லெட்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக டைமுக்கு போட்டுருங்க. மாமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் நான். அத்தைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான், பார்த்துக்கிறீங்களா? நான் வீட்டுக்கு போட்டுமா? நேற்று முழுக்க நான் வீட்டில் வேற இல்லை, அப்பா வேற இதை தேடுவார். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னடி வந்தது இப்படி விட்டுட்டு போறேன்? நீ பார்த்து பண்ற நம்பிக்கையில இருந்தா இப்படி விட்டுட்டு போனா எப்படி? துளசி என்னம்மா வீட்டுக்கு வந்தது வராதுமா இப்படி விட்டுட்டு போறேன்ற? இங்க பாரு, நீ இருக்கின்ற தைரியத்துல தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா நீ விட்டுட்டு போறேன்னு சொல்றியம்மா. உனக்கு எதனா வேலை செய்யணும்னா சொல்லு, நான் வேணா காமாட்சி வர சொல்றேன், அவன் உனக்கு கூட மாதிரி எல்லா வேலையும் செய்வா. நீ எந்த வேலையும் செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ இங்க இரு. நீ எதுக்கு போற? அத்தை இல்ல அத்தை, நேற்று நைட்டும் நான் வீட்டுல இல்ல, இது இப்ப சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டுல இல்லைன்னா அப்பா என்ன தேடுவாங்கல்ல அத்தை, அப்பா போய் பார்த்துட்டு வரலான்னு. நான் போய் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு கூட ஒரு 8 மணிக்கா வரட்டுமா? என்னம்மா துளசி நீ இப்படி சொன்னா எப்படி? சூர்யா சூர்யா சொல்லுங்கம்மா. உங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி துளசி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கேயே இருக்கட்டும்னு கொஞ்சம் கேள. நாளைக்கு வேணாக்கா துளசி வீட்டுக்கு போட்டோம். இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தா துளசி என் கூட தானே இருந்திருப்பா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் துளசி இங்க இருக்கட்டும்னு கொஞ்சம் கேளப்பா. மாமா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாருமா. அதுவும் இங்க இருந்தானா அது எப்படிமா? இல்ல எனக்கு அது சரியா படல. துளசி வீட்டுக்கு போகட்டும், அதான் கரெக்டா இருக்கும். அவ எப்படி இங்க இருக்கிறது? இல்ல வேண்டாமா, யாருக்காவது தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்கம்மா. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு சூர்யா? நான் அவ அத்தை வீட்டுல மாமா வீட்டுல இருக்கிறா. இதுல யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு? எவ என்ன சொல்லுவா? அதெல்லாம் எவ்வளவு எதுவும் சொல்ல மாட்டானுங்க. அப்படி எதுனா சொன்னா நான் பேசிக்கிறேன், அவ இங்கே இருக்கட்டும். அம்மா நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா வேண்டாமா, அவன் நைட் இங்க தங்குறது எனக்கு சரியா படல. அவ வீட்டுக்கு போட்டும், அதான் சரி. என்ன சூர்யா பேசுற? இப்ப நான் ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தா இப்போ துளசி என் கூட தானே இருப்பா, அப்படி நினைச்சிட்டு இங்க இருக்கட்டுமே. அம்மா நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவ வீட்டுக்கு போகட்டும், அதான் கரெக்டா இருக்கும். சூர்யா நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா துளசி நீ இங்க இருக்க சொன்னா இருக்க மாட்டியா? அது வந்து சூர்யா மாமாக்கே நான் இங்க இருக்கிறது தப்பா படுதுன்னா அது சரியா வராதுதான் அத்தை. நான் வீட்டுக்கு போறதுதான் சரியா இருக்கும் அத்தை. ஒரு நைட்டு தானே, நீங்க தூங்குங்க, நான் அதுக்குள்ள காலையில சீக்கிரம் வந்துடுறேன் அத்தை. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, காலையில வந்தது எல்லாமே செஞ்சு தரேன் அத்தை. அது சரி, உனக்கு உன் சூர்யா மாமா என்ன சொல்றானோ அதுதான் சரின்னு சொல்லுவேன். இந்த அத்தை சொல்றதையா சரின்னு சொல்லுவேன்? சரி சரி எனக்கும் புரியுது, ஒரு வயசு பொண்ணு வயசு பையன் இருக்கிற வீட்டில் இருக்கிறது தப்புதான்னு எனக்கும் தெரியும். சரி நீங்க நீ வீட்டுக்கே போ, ஆனா ஒண்ணு, ஆனா கொஞ்சம் லேட்டா போ, நான் தூங்குனதுக்கு அப்புறமா போ. அவ்வளவுதானே அத்தை, நீங்க கவலையப்படாதீங்க. உங்களை தூங்க வச்சுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போறேன். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு கஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க போயிட்டு முகம் கை காலை கழுவிட்டு ரூம்ல இருங்க, நான் உங்களுக்கு கஞ்சி கொண்டு வரேன். சரி துளசி, நான் மாமா ரூம்ல இருக்கேன், நீ அங்க கொண்டு வா. மாமாக்கு இப்ப சாப்பிட கொடுக்கணும்ல, அங்க கொண்டு வரியா? சரிங்க அத்தை, நீங்க மாமா ரூம்ல இருங்க. ஆனா ஒண்ணு, மாமாவை பார்த்து அழுதுட்டு இருக்க கூடாது. அங்க இருங்க, வந்துடுறேன் சரியா? சேச்சா இல்ல இல்ல, நான் ஏன் அழ போறேன்? நீ இருக்கல, எல்லாரையும் பாத்துக்க. நீ இருக்கும்போது இனி நான் ஏன் கவலைப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ கொண்டு வா,
நான் அங்க இருக்கேன். சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் கொண்டு வரேன். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு கொண்டு வா துளசி. சரிங்க அத்தை, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு வரேன். சரிடி, அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சா கொண்டு போ. எனக்கு மட்டும் ஒரு பிளாக் காஃபி போட்டு ரூமுக்கு கொண்டு வரியா? பிளாக் காஃபி தானே மாமா? போட்டு கொண்டு வரேன், நீங்க போங்க மாமா. நீ காஃபி போட்டுலாம் பரவாயில்ல, ரூமுக்கு சீக்கிரம் வா.